எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து போர் நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஆதரவு குடுத்த போதிலும், சில வந்து பத்திரிகையாளர் நடுநிலைய பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில இருக்கிறாங்கல்ல, அவங்கலாம் என்ன சொன்னாங்க, "போரே மூளக்கூடாது. இது பெரிய பொருட்சேதங்கள் ஆகும். பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு. அத அடிச்சு என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு பலர் பலர் கருத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு சீனாவ தாக்க வேண்டியது தானே, திறமை இருந்தா. பெரிய ஆளுமை மிக்க அரசுன்னா, போய் சீனாவ அடிக்க வேண்டியது தானே. எதுக்கு பாகிஸ்தான அடிக்கிறீங்க? போர் நிறுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, போர் நிறுத்தத்த கொண்டு வந்திருக்கோம். ஆனா, சிந்தூர் ஆப்பரேஷன் தொடரும். அத வந்து பிரதமரும் சரி, ராணுவ அதிகாரியும் சரி, எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. சிந்தூர் ஆப்பரேஷன் தொடருது. போர் தற்காலிக நிறுத்தம். இப்ப உடனே என்ன சொல்ட்டாங்க, "இப்ப என்ன நீங்க சாதிச்சுட்டீங்க? இந்த இந்த இதுல வந்து என்ன சாதிச்சுட்டீங்க? இது நீங்க இப்ப நம்ம அடிச்சுட்டு போன தீவிரவாதிகள்லாம் புடிச்சுட்டு வந்துட்டீங்களா? எதுக்காக போர் நிறுத்தத்த பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய ஆப்பரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சா?" அப்படின்ற மாரி மீண்டும் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து நேரடியாவே வந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து நம்ம வந்து 9 முகாம்கள தாக்கும்போது சந்தோஷப்பட்டு பெருமிதம் படுத்தவங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஆப்பரேஷன் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கும்போது, கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கோம். 2 நாடும் சேர்ந்து ஒத்தி வச்சிருக்கோம். இதுல வந்து ட்ரம்ப் வந்து அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காருன்ற மாரி, அவங்களுக்கு என்னென்ன யூகங்களெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ, அந்த யூகங்களெல்லாம் கொண்டு வந்து, எப்படியாவது இந்த அரசாங்கத்த மேல ஒரு பழிய போடணும். அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு ரூட்ட தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இது கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இப்ப நீங்க என்ன இந்த ஆப்பரேஷன்ல பண்ணிட்டீங்க? கண்டிப்பா என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் குடுப்போமே, ஏன் அதுக்குள்ள வந்து அவசரப்படணும்? தீவிரவாதி வந்து இங்க பகல்காம தாக்கிட்டு போன பிறகு, 15 நாள் கழிச்சு தான் நம்ம போய் அந்த எதிர் தாக்குதல் பதிலடி குடுத்தோம். இப்ப வந்து மீண்டும் இங்க தாக்கியிருக்காங்க. சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத அரசாங்கம் முடிவெடுக்கும். பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க அவசரப்படாதீங்க. நீங்களே ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஏதாவது அவர விமர்சிக்க முடியுமான்னு ஒரு தேடிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ஆதரவு குடுப்போம். எல்லாரும் சேர்ந்து மோடிக்கு ஐயாவுக்கு ஒரு ஆதரவு குடுப்போம். என்ன முடிவெடுத்தாலும் நம்ம கூட